அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஜாரா குட்டி மாவுக்கு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை, ஒரு வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம் இடித்து வச்சுருக்கேன். 200 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அது பேனில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே எண்ணெய் நல்லா சூப்பராக நல்லா கலராக வந்திருக்கு. ஜாரா குட்டி மாவுக்கு நான் இந்த மாதிரி தான் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இதோடைய பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பச்சை கலராக இருக்குது. பாமாயில் நல்லா சூப்பரான ஒரு எண்ணெய். நல்லா தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளர முடி. நான் உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பச்சை கலரில் இருக்குது எண்ணெய். இந்த எண்ணெய் தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா முடி வளரும், கருகருன்னு நல்லா சூப்பராக இருக்கும் முடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.